நமஸ்காரம் குழந்தைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கோர்வேடவை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? இன்றைக்கி கோர்வேடவில் ரெண்டாவது ஸ்டெப் பார்க்க போகிறோம். இதில் செஞ்சதோட கண்டினியூவாக அடுத்தது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு செட்டு, ரெண்டாவது ஒரு செட்டு அப்படின்னு ஒரு செட் பை செட்டாக இதில் கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால கோர்வேடம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம பார்ப்போம்மா. அரை மண்டி உட்காருங்க, நமஸ்காரம் பண்ணிப்போங்க. ரெடி? தக்க தீபி தக்க ஜன்னம் தக்க தீபி தக்க ஜன்னம் தை தைரு தைத்தா தை தைரு தைத்தா தை தைரு தை. ரெடி? இன்னைக்கு கோர்வேடோட செகண்ட் ஸ்டெப் பார்க்குறோம். இப்போ கால் மட்டும் ஒரு தடவை நல்லா கவனிச்சுக்கலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். தத் தை தாம் தித் தை தாம். இது நாம் ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம். இதுக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோன்றதை தான் நல்லா கவனிக்கணும். தத் தை தக்க. சிலர் காலை பின்னாடி கொண்டு போய் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது, முன்னாடி தான் வைக்கணும். முன்னாடி வச்சா முன்னாடி இருக்கிற காலை இப்படி தூக்கி வைக்கக்கூடாது. முன்னாடி இருக்கிற காலை கீழே வச்சு பின்னாடி இருக்கிற காலை டோவில் வைக்கணும். இதுதான் கரெக்டு. ஓகேவா? தத்தை தக்க. அடுத்தது ஜம்ப் பண்ணணும். தித் தை தாம். இப்போ இதே மாதிரி லெஃப்ட்டு தத்தை தாம் தித் தை தாம் தத்தை தக்க தித் தை தாம். நம்ம காலை கிராஸ் பண்ணுறப்ப முன்னாடி வச்சு கிராஸ் பண்ணணும். ஜம்ப் பண்ணுறப்ப கால் பின்னாடி போகணும். அதை நம்ம இந்த ஸ்டெப்பில் நல்லா கவனிக்கணும். அகைன் ஒன் டைம். தத் தை தாம் தித் தை தாம் தத் தை தக்க தித் தை தாம் தத் தை தாம் தித் தை தாம் தத் தை தக்க தித் தை தாம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போது கை சேர்த்து பார்த்துருவோமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். தத் தை தாம் தித் தை தாம் தத் தை தக்க. நாம் அந்த தத்தை கால் இந்த பக்கம் எடுத்து வைக்கிறப்ப ரைட்டு ஹேண்ட் பார்த்துட்டு தக்க லெஃப்ட் ஹேண்ட் பார்த்துட்டு இப்போ ஜம்ப் பண்ண போகிறோம். தித் தை தாம். அரை மண்டி நல்லா உட்காருங்க. கை தலைக்கு மேலே கடக்காமக்கம் பிடிச்சி இந்த பக்கம் இருக்கிற சைடில் இருக்கிற கையை பார்க்கணும். சரியா? இப்போ லெஃப்ட்டு தத் தை தாம் தாம் தை தக்க தித் தை தாம் தத் தை தாம் தித் தை தாம் தத் தை தக்க தித் தை தாம் தத் தை தாம் தித் தை தாம் தத் தை தக்க தித் தை தாம் இது நல்லா ஹைட்டாக ஜம்ப் பண்ணால் அழகாக இருக்கும். இது நல்லா மூவ் பண்ணி போகிறதுக்கு நல்லா யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டெப். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்கு இந்த ஸ்டெப் நல்லா யூஸாக இருக்கும். சரி, நமஸ்காரம் பண்ணிப்போம்மா. ரெடி? அடுத்த கிளாஸில் அடுத்த தடவை பார்க்கலாம். ரெடி? தக்க ஜன் தக்க ஜன்